தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அரசியலில் களமிறங்குகிறார் மற்றொரு நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். அரசியலில் களமிறங்குகிறார் மற்றொரு நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். முதலமைச்சர் பதவி யாருக்குத்தான் ஆசை இருக்காது? நடிகராக வலம் வந்த எம்ஜிஆர் என்றைக்கு அரசியலுக்குள் நுழைந்து முதலமைச்சர் பதவியை கைப்பற்றினாரோ அன்றிலிருந்து திரைப்பட நடிகர்களுக்கு முதலமைச்சர் நாற்காலி மீது ஒரு கண் வந்துவிட்டது. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு கமலஹாசனுக்கு அந்த ஆசை வந்தது. தான் அடுத்த முதல்வர் என்ற கனவோடு வந்தார். அந்த கனவு கலைந்து போனது. தற்பொழுது தேர்தலிலே கூட போட்டியிடாமல் கட்சி நடத்துகிறார். கமலஹாசனை போன்று எத்தனையோ நடிகர்கள் தோல்வியை தழுவிவிட்டார்கள். எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. தற்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து 3 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்தவில்லை. மக்கள் பிரச்சனைக்காக ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ ஒரு உண்ணாவிரதமோ கூட நடத்தவில்லை. மக்கள் பிரச்சனைக்கு கூட நடிகர் விஜய் குரல் கூட கொடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு பிரபல நடிகர் அரசியலில் களமிறங்க முடிவு செய்துள்ளார். ஆம், அவரது யார் தெரியுமா? அவர்தான் சிங்கம் நடிகர் சூர்யா. நடிகர் சூர்யா அரசியலில் களமிறங்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தன்னுடைய ரசிகர் மன்றத்தை அவர் மாவட்டந்தோறும் பொறுப்பாளர்களை நியமித்து ஏற்கனவே நிர்வகித்து வந்தார். தற்பொழுது ரசிகர் மன்ற மாவட்ட நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார். வார்டு வாரியாக, கிளை வாரியாக தன்னுடைய ரசிகர் மன்றத்திற்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். மேலும் மாநில நிர்வாகிகளை அவர் நியமிக்க உள்ளார். எதிர்கால அரசியல் குறித்து இந்த கூட்டத்தில் பேசியுள்ளதாக செய்திகள் கசிந்துள்ளன. நடிகர் சூர்யா அரசியலுக்கு வருகிறார் என்று சூர்யா ரசிகர் மன்றத்தினர் தெரிவித்துள்ளனர். நடிகர் சூர்யா அரசியலுக்கு வருவது சூர்யா ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நடிகர் சூர்யா அரசியலுக்கு வருவாரா? அவர் அரசியலில் காலூன்றுவாரா? வெற்றி பெறுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.